உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். முருங்கை என்பது எதிரிகள் என்று சொல்லுகின்ற அத்துணை பேரையும் அழிக்க வல்லதாக இருக்கின்றதோ. இது சூப்பர். அப்ப இரு கதாநாயகிகளின் ஒரு போராட்டம். நிலாக்காக நான் இறங்குறேன். நடுவுல சீரியல் கொஞ்சம் மந்தமா கடந்துச்சுல்ல, இப்போ பயங்கரமா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா போட்டி போட்டு சண்டை போட்டு நமக்காக கண்டென்ட் அள்ளி அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலயும் கண்டென்ட்னா சாதாரணப்பட்ட கண்டென்ட்லாம் கிடையாதுங்க, தரமான சிறப்பான கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல் என்டர்டைன்மெண்ட் கேரண்டி. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. ஸோ ஃபர்ஸ்ட்டாக சிவகாமி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, சின்ன மருமகள் அப்படிங்கிற சீரியலில் இந்த டேட்டில் இந்த எபிசோடில் போய் பாருங்க. ஒரு தரமான ஃபைட் சீன், அதுவும் சாதாரணப்பட்ட ஃபைட் சீன்லாம் கிடையாதுங்க, ஒரு வித்தியாசமான ஃபைட் சீன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க என்ன கோமாளித்தனம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஓ மாமே கைகால கதகளி ஆடி நீ பார்த்தது இல்ல, இன்னைக்கு வந்து பெரிய பாரு. ஏன் பாப்பா காய்கறிலாம் என்ன விலை வைக்குது? ஏய் பாப்பா பாப்பா. தமிழோட தங்கச்சி கிட்ட வில்லனுங்கள்லாம் சேர்ந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்காங்க. அது தூரத்துல இருந்து அவங்க மாமா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் யாருன்னு கேக்குறீங்களா? அதாங்க தமிழுடைய புருஷன். ஆனாலும் பாருங்க, வேடிக்கை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், காப்பாற்ற மாட்டேன். அங்க பாரியா யாரோ தனத்துக்கிட்ட வம்பு வச்சிட்டு இருக்காங்க. சொல்லுங்கறல யாருக்கு என்ன வந்தா உனக்கு என்ன? சார் சார் சார். அந்த புள்ளியும் மாமா மாமா கொஞ்சம் இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி பார்த்துச்சு, கதறி பார்த்துச்சு. ஆனா அந்த மனுஷன் அசரவே இல்லையே. அட போமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிட்டான். ஏன்னா ஆல்ரெடி புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கா இல்லையா, அதனால மச்சினிச்சே டீல்ல விட்டாரான். அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே, போயிட்டான். அந்த புள்ளைய காப்பாத்துறதுக்கு இருந்த ஒரே ஆளு தமிழுடைய புருஷன் மட்டும்தான். அவனும் ஆட்டோ எடுத்து கிளம்பிட்டான். இப்ப ஆட்டோக்கும் அந்த புள்ள இருக்கிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குமா? சரி ரைட். இப்ப அடுத்த சீனை கொஞ்சம் பாருங்க. சாதாரணமா ஹீரோ சார் டைரக்டா வந்து காப்பாத்திட்டாருன்னா அப்புறம் ஹீரோக்கு உண்டான மாஸ் என்னடா ஆகுறது அப்படிங்கிற மாதிரி அவரு போயிட்டாரு அப்படிங்கறத எல்லாரும் நம்பிடணுமா? அப்புறமா ஒரு கை வந்து காப்பாத்தணுமா? அதுக்கு பேர் தான் மாஸ்ன்னு இன்னும் அதே தமாஷை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமா என்ன இது, நீங்களும் அதே மாதிரி அதே டெய்லர், அதே வாடகை. இது கூட காமெடி இல்லைங்க, அந்த மனுஷனுடைய என்ட்ரி தான் தமாஷா இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஃபைட் ஆச்சு கொஞ்சம் மாசா இருக்குமான்னு சொல்லி பார்த்தா அந்த மனுஷன் அந்த புள்ள கொண்டு வந்த கோசை வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காப்ல. கேட்டா இது ஒரு குதர்க்கமான சண்டையா? இந்த சண்டைக்கு பேரு வெஜிடபிள் ஃபைட்டா? என்னங்க அது? வாட் இஸ் திஸ்? ஃபர்ஸ்ட் அந்த மனுஷன் யூஸ் பண்ண வெஜிடபிள் முருங்கைக்காய். அதுல கூட ஒரு நியாயம் இருக்கு, அதை வச்சு அடிச்சா வலிக்கும், அதனால ஓடுவாங்கன்னு சொல்லலாம். ஆனா முருங்கைக்காய்க்கு அடுத்தபடியா அவர் யூஸ் பண்ற வெஜிடபிள் லிஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். அழுகின தக்காளியை வச்சிருக்க, முட்டை கொசை வைக்க சொன்னா பிஞ்ச கொசை வச்சிருக்க. ஆனா இதுல உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஆள் யார் தெரியுமாங்க? அந்த வில்லன் தான். ஏன்னா நம்ம ஹீரோ சார் இந்த ஃபைட் சீன்ல ஏதோ ஒரு புது முயற்சி எடுக்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபுல் கோஆபரேஷனை கொடுக்குறான் பாருங்க. ஹீரோ சார் இந்த காய்கறியை தேடி கண்டுபிடிச்சு அந்த கூடையில இருந்து எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானா? உண்மையிலேயே அவன் வில்லனா? அவன் நல்லவன். நீ நல்லவையா. முருங்கைக்காய், தக்காளி, முட்டைக்கோசு இதெல்லாம் கூட விட்டுறலாங்க. ஆனா கடைசியா இருக்கிற அம்புட்டு வில்லனையை அடிச்சு துரத்துறதுக்காக ஒரு ஆயுதத்தை எடுத்தாரு பாருங்க. அந்த ஆயுதத்தை நீங்களே கொஞ்சம் போய் பாருங்க. முருங்கை என்பது எதிரிகள் என்று சொல்லுகின்ற அத்துணை பேரையும் அழிக்க வல்லதாக இருக்கின்றதோ. இது சூப்பர். அப்ப எப்படி கீரையை வச்சு எல்லாரும் மூஞ்சிலையும் கீறி விட்டு அந்த கீரையை பார்த்து சுத்தி இருந்த வில்லன்லாம் தெரிச்சு ஓட்டானாமா. என்னதான் ஃபைட் சீனா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமடா? இப்படியாடா கீழே இறங்கி காமெடி பண்றது?
அடுத்ததான் கோபிகா அண்ட் சதீஷ் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ணா சலங்கை ஒலி அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு கார் சேசிங் சீன், இப்பேற்பட்ட பரபரப்பான சீனை நீங்க எங்கேயும் பார்த்திருக்க முடியாது, அந்த அளவுக்கு பயங்கரமா காமெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு வாங்க என்ன நகைச்சுவைன்னு பார்த்துருவோம். இங்க பாரு கேமரா கிடைச்சிருச்சு. இந்த சாட்சி மட்டும் இல்லனா இதுக்கப்புறம் என்ன யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. ஆக்சுவலா வில்லி ஒரு கொலை பண்ணிருக்கா, அந்த கொலையை அந்த கேமரால ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அதுதான் சாட்சியே. அதை கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, அடிச்சு புடிச்சு அந்த கேமராவை 2 பேர்கிட்ட இருந்து புடுங்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, அவ கேமரா எடுத்துட்டு போயிட்டா நம்ம கதை கந்தல் ஆயிடும். அவளை போய் தடுக்கணும், சீக்கிரம் வா. Don't miss this action episode. இப்போ ஹீரோயின் ரோட்ல ஓடி போயிட்டு இருக்காங்க. பின்னாடி 2 வில்லிகள் என்ன பண்றாங்க, காரை எடுத்துட்டு அப்படி வேகமா பின்னாடியே சேஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. இதுதான் சீனு. சண்முகம் விடுறா போட்ட. அதுலயும் அந்த புள்ள ஒன்றும் உசைன் போல்ட்டுக்கே டப் கொடுக்குற அளவுக்குலாம் ஒன்றும் ஓடலை. அந்த புள்ளியே தட்டி தடுமாறி ஏதோ தவழ்ந்து தான் போயிட்டு இருக்கு. நடந்து போனாலே பிடிக்கிட்டு வந்துடலாம். ஆனாலும் கார்ல சேஸ் பண்றாங்களா, அந்த சேசிங்கே எவ்வளவு நேரம் பண்றாங்கன்னு பாருங்களேன். Minutes later. One hour later. 2 hours later. காரை எடுத்துட்டு பக்கத்துலயே போயிடுறாங்க. அப்புறம் ஒயிட் ஷாட் போனா 1 கிலோமீட்டர் தூரம் திரும்ப பக்கத்துல போயிடுறாங்க, திரும்ப 1 கிலோமீட்டர். டேய் எப்படிரா பிடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வழியா அந்த புள்ள போயிட்டு ஒருத்தர் பைக்லயே ஏறி போயிடுச்சான். ஏன் திமுங்களா என்ன சாவூர்வலமா போற, கொஞ்சம் வேகமா தான் போயேன். இந்த வண்டி அவ்வளவுதான் போகும். அப்புறம் வேணா துரத்திட்டு வர, அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீ சீக்கிரம் வண்டி எடு. இப்பேற்பட்ட விறுவிறுப்பான ஒரு சேசிங் சீனை எங்கேயாச்சும் பார்த்தது உண்டாகிறார் அப்படிங்கிற அளவுக்கு அந்த வில்லிங்களை பாருங்க. எந்த அளவுக்கு காரை ஸ்பீடா ஓட்டிட்டு போயிருந்தா இந்த புள்ள போய் சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி பொறுமையா வண்டியில ஏறி உட்காந்து போற வரைக்கும் இன்னும் பின்னாடி வண்டியை ஓட்டிட்டு தான் வராங்களாம். முன்னாடி போய் கரெக்டா. சரி, அந்த புள்ள ஓடி வரங்கிற பேர்ல தவந்து வரும்போதே வில்லிங்களால சேஸ் பண்ண முடியலையே, எப்படி பைக்ல போகும்போது சேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா பைக்கையும் அதே ரேஞ்சில சேஸ் பண்றாங்க. 2 பேரையும் ஒரே தடவை தூக்கிடுறேன். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். இப்ப எனக்கு என்ன டவுட்னா, அந்த பைக் ஸ்பீடுக்கு அந்த புள்ள இதுக்கு முன்னாடி ஓடிச்சா, இல்ல அந்த புள்ள ஓடின ஸ்பீடுக்கு தான் இப்ப பைக்கையே ஓட்டுறானா என்னன்னே ஒண்ணும் புரியல. ஆனா 2 மணி நேரம் சேசிங் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. கடவுளே காப்பாத்து. இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம், இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அடுத்ததா பானு அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சஃபி ப்ரோ ஜீ தமிழ்ல வரக்கூடிய சின்னஞ்சிறுகிளியே திருமாங்கல்யம் அப்படிங்கிற அந்த மகா சங்கமத்துல ஒரு பயங்கரமான காமெடி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதுவும் பாம் பிளாஸ்டிங் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை குபீர்னு சிரிக்கிற வைக்கிற மாதிரி தான் பயங்கரமான காமெடி எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. வாங்க என்னன்னு சொல்றேன். நாம நடத்துற ஆபரேஷன் உரிமைக்கும் உறவுக்கு நடக்கிற உச்சக்கட்ட ஆபரேஷன். ஆக்சுவலா வில்லனுங்க அங்க இங்கன்னு பாம வச்சது போய் இப்ப விறகு கட்டை வரைக்கும் இறங்கிட்டாங்க. அந்த விறகு கட்டைக்குள்ள பாம ஒளிச்சு வச்சுட்டாங்களாமா. இப்ப அந்த பாம கொண்டு போய் அடுப்புக்குள்ள வச்சா வெடிச்சு செதறி அங்க இருக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் இறந்து போயிருவாங்களாம். சரி வா போய் பொங்கல் வைக்கலாம் வா. இந்த பக்கம் அடிக்க, அப்பதான் பேலன்சிங்கா இருக்கு. வில்லன் போட்ட பிளான் படியே இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் கொண்டு போய் விறகு கட்டையே அடுப்புக்குள்ளேயே வச்சுட்டாங்களே, இப்ப அது வெடிச்சு செதற போதே ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து துண்டு துண்டா போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பதறி போயிட்டேன். ஏன்னா வில்லன் கொடுத்த பில்டப் அப்படி இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல 3 பேருமே காலி. இப்பவுமே இங்கிருந்து நடிவிடணும், ஆனா சிக்கலாயிடும். வெடிச்சதுன்னு வையன் 100 கிராம் எலும்பு கூட தேராது. ஆனா சீரியல்ல வச்ச பாம் ஆச்சு, அந்த பாம்பை கொண்டு போய் அடுப்புக்குள்ளேயே வச்சாலும் கடைசி வரைக்கும் நான் வெடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா அது தூங்கிக்கிட்டு தான் இருக்குது. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா அந்த வில்லன் என்ன பண்றான், ஹீரோ சாரை போய் இடிச்சிடுறான். யாரானே இங்க என்ன பண்ற? நம்ம என்ன பண்றது, நம்ம நேரம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஹீரோ சார் வில்லனை புட்டிச்சு அவனை அடிச்சு அவன் வாயாலேயே உண்மையை வாங்கி போய் காப்பாத்திடுவாரான்னு சொல்லி பார்த்தா அவன் மண்ணள்ளி போட்டு அவன் பாட்டு பத்திரமா ஓடி போயிட்டான். ஆனாலும் பாருங்க அந்த பாம்பு இன்னும் தூக்கிட்டு தான் இருக்கு. என்னடி
கரும இது இப்படி போட்டு படுத்துது. இப்போதான் மெயின் காமெடிக்கு வராங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ சார் ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸா மாதிரி மைண்ட்லயே ஒரு கால்குலேஷன் போடுறாப்ல. இவன் வந்து தட்டி விட்டான், கீழே விறகிட்ட விழுந்துச்சு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கால்குலேஷன். அந்த கால்குலேஷனை கொஞ்சம் கேளுங்க. விறகு கையில தான் எடுத்துட்டு போவாங்க, இவன் எதுக்கு கோணி பையில எடுத்துட்டு போறான்? பொங்க வைக்கிற விறகு அதுலதான் ஏதோ விறகு கட்டிய கையில தான் கொண்டு போகணுமா, சாக்கு பையில போட்டு கொண்டு போனாலே டவுட் வந்துருமா. இவன் எதுக்கு சாக்கு பையில போட்டு எடுத்து வந்தான்? ஓ, ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு அடுப்புக்குள்ளதான் பாம்பு இருக்குன்ற வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டாரான். இது தெரியாது, எனக்கு தலைவலிக்குது. நம்ம பாம்பே அடுப்புக்குள்ளதான் இருக்குன்றத சார் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாராமா. அப்ப எவ்வளவு ஃபாஸ்டா செயல்பட்டு 3 பேரையும் காப்பாத்தணும். ஆனா சாருடைய அந்த ஃபாஸ்ட கொஞ்சம் நீங்களே பாருங்க, குபீர்னு சிரிச்சிடுவீங்க. தெரியும், பிரம்மாண்ட சிரிப்பையா. எப்படி ஏதோ 3 பேரும் பானை கிட்ட மூஞ்ச வச்சிருந்தா கூட பரவாயில்ல, அவங்க 3 பேருமே வேலையை முடிச்சுட்டு ஓரமா போய் ஒதுங்கி நின்று கதை தான் பேசிட்டு இருக்காங்க. ஏமா 3 பேரும் கொஞ்சம் தள்ளி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட முடிஞ்சிருக்கும். ஆனா இந்த மனுஷன் பாருங்க, ஃபாஸ்டா காப்பாத்துறதுக்காக குடுகுடுன்னு ஓடி போய் எங்க கயிறு இருக்குன்னு தேடி அந்த கயிறை தூக்கிட்டு வந்து அங்கேருந்து தூக்கி வீசி 3 பேரையும் பிடிச்சி இழுத்து ரொம்ப ஃபாஸ்டா காப்பாத்திட்டாராமா. சரி, இவனுங்க தான் டம்மியா இருக்காங்க, அட்லீஸ்ட் வில்லனுங்க வச்ச அந்த பாமாச்சி பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும் போல இருக்குன்னு நினைச்சா அந்த பாம்பு எப்படி திரும்ப வெடிக்குது? அந்த பாம்பு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருந்தா அந்த பாம்பை வச்சிருந்த அடுப்புக்கு மேல இருந்த அந்த பானை கூட உடையலையா. ஆனாலும் அந்த வில்லன் அந்த பாம்பு வெடிச்சா என்ன ஆகும்னு சொன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல 3 பேருமே காலி. அடுத்த திவ்யதர்ஷினி குமாரசாமி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, சந்தியராகம் அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு கடத்தல் சீனை வச்சு இவங்களால என்ன பண்ண முடியுமோ சிறப்பா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்க என்னன்னு பாப்போம். டேங்க்ல எவ்வளவு தண்ணி இருக்கும் பாரு. பாக்குறேன் தல, கால் டேங்க் தான் இருக்கு தல. இவள கட்டி தொட்டில போட்டு மோட்டார் ஆன் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப வர எல்லா சீரியல்லையுமே கடத்தல் சீல்னால கொண்டு போய் குடோன்ல எல்லாம் ஒளிச்சு வைக்க மாட்டாங்க, நேரா கொண்டு போய் டேங்க்ல போட்டு வந்துடுறாங்க. அதே மாதிரி தான் இந்த சீரியல்லையும் ஹீரோயினை கடத்தி கொண்டு போய் மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய டேங்க்ல போட்டு அடைச்சது மட்டும் இல்லாம மோட்டரையும் போட்டு விட்டாங்களாம். அந்த புள்ள வெயிலுக்கு நல்லா இதமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்விம்மிங் பூல்ல படுத்து தூங்குற மாதிரி ஜம்முன்னு தான் தூக்கிட்டு இருக்கு. ஆனாலும் வில்லனுடைய பிளான் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, டேங்க் நிறைஞ்சிச்சுன்னா அதுலயே மூச்சு முட்டி ஹீரோயின் செத்து போயிருவாங்களாமா. ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இப்படி வில்லன் ஒரு பக்கம் பிளான் போட்டு வச்சானா அந்த பிளானை கண்டுபிடிக்கிறது தானே ஹீரோவுடைய பிளானா இருக்கும். அந்த பிளானை கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க போடுற பிளானை வச்சு என்னென்ன காமெடி பண்ணிருக்காங்கன்றத நீங்களே கொஞ்சம் பாருங்க. அப்பா மாயா கார்ல இருக்காப்பா. ஐயோ, கார்ல காணோம்டா. மாயா எங்க இருக்கான்னு பாக்கணும்ப்பா, வாங்கப்பா போலாம். சோகமா ஏதோ ஒரு பண்றானுங்க. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். சோ இப்போதைக்கு மாயா எங்க இருக்காங்கன்னே தெரியலையாமா. இனிமே தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸையே ஸ்டார்ட் பண்ணணும். இவங்களுக்கு எடுத்த உடனே ஒரு க்ளூ கிடைச்சிருது, அந்த க்ளூ வச்சு உடனே அவங்க இருக்கிற இடத்தையே கண்டுபிடிச்சிடறாங்களாமா. அந்த க்ளூ என்னன்றதை மட்டும் கொஞ்சம் கேளுங்களேன். இப்பதான்ப்பா மாயாவுக்கு வாங்கி கொடுத்த பூ. இந்த பூவால இப்ப காலினி. மாயாவோட செருப்புப்பா இந்த பக்கம் தான். இது நம்ம வீட்டுக்கு போற வழிடா. மாயாக்கு வாங்கி கொடுத்த பூவும் மாயாவுடைய செருப்பும் இந்த பக்கம் தான் கிடக்குது. இந்த பக்கத்துல நம்ம வீடு இருக்கு. அடடா, அப்ப நம்ம வீட்டுல தான் கடத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கறத உடனே கண்டுபிடிச்சிட்டாங்களா. இத்தனைக்கும் ஏதோ மெயின் ரோட்ல நிக்கிற மாதிரி நிக்கிறாங்க, என்னமோ முட்டு சந்து மாதிரியும். இதுக்கப்புறம் நம்ம வீடு மட்டும் தான் இருக்குது, இந்த பக்கம் நம்ம வீட்டுக்கு மட்டும் தான் போயிருப்பாங்கன்ற மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்களா. வெறும் அந்த பூவும் செருப்பும் கிடக்கிற திசையை வச்சு மாயா எங்க இருக்காங்கன்ற லொகேஷனே கண்டுபிடிச்சு லொகேஷனுக்கு போயிட்டாங்க. இப்ப மாயா அந்த லொகேஷன்ல எங்க இருக்காங்கன்றத கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு ஒரு க்ளூ கண்டுபிடிக்கிறாங்க. மோட்டர் ஓடுற சத்தம் கேக்குது. வீடு திறந்து கிடக்கு, மோட்டர் ஆன் ஆகி கிடக்கு. மோட்டர் ஓடுது, மோட்டர் ஓடுச்சுன்னா டேங்க்ல தண்ணி நிறைய. அப்ப டேங்குக்குள்ள தான் மாயா கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி டேங்க்ல மாயா இருக்காங்கன்ற வரைக்கும் வெறும் 2 க்ளூ வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்களா. போலீஸ் எல்லாம் எதுக்கு இவ்வளவு டைம் எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்கன்னு தெரியல. பேசாம இந்த டீம் அனுப்பிச்சு விட்டா எப்பேற்பட்ட கேஸா இருந்தாலும் உடனே முடிச்சு விட்டுருவாங்க போலயே. அப்போ மேல தொட்டில தண்ணி. டேய் கதிரு போடா. சோலி முடிச்சு.
இவங்க ஒரு பக்கம் இப்படி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கிற கேப்ல ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த கைத்தெல்லாம் கழட்டி போட்டுச்சு. அந்த புள்ளியை எந்திரிச்சு டேங்க் வழியே வெளியே வந்திருக்கலாம். ஆனாலும் அது போல காப்பாத்துங்கன்னு தட்டிக்கிட்டு இருந்துச்சு. நான் கூட நினைச்சேன்னா சரி டேங்கை மூடி விட்டு போயிட்டாங்க போல இருக்கு, அதனால தான் அந்த புள்ளியால வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி பார்த்தா இதெல்லாம் அந்த புவனாவோட வேலையா தான் இருக்கும். எப்படி ஹீரோ சார் எட்டி பார்த்தே மாயா உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க, வா டேங்க் விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டு வந்துட்டாரான். இருக்கு அந்த புள்ளி எஞ்சி வெளியே வந்திருக்கலாமேடா. அது அனாவசியம். ஆக மொத்தத்துல மாயாவாலேயே தனியா வெளியே வர முடிஞ்சாலும் அவங்க ஏன் வராம தட்டிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க இருந்து 2 க்ளூவை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு வந்து மோட்டர் க்ளூவை கண்டுபிடிச்சி டேங்க் வரைக்கும் வந்திருக்காங்கன்னா அவங்க எஃபோர்ட் வீணா போக கூடாதா இல்லையா? அதனால சார் வந்து காப்பாத்தணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உள்ளே வெயிட் பண்ணிருக்காங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்டா. அடுத்த ரூபஸ்ரீ வரதராஜ் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஹாய் ஷபி ப்ரோ, ஜி தமிழ் சீரியலில் வரக்கூடிய வாரிசு அப்படிங்கிற சீரியலில் இந்த ரேட்டில் இந்த எபிசோடில் போய் பாருங்க, மறுபடியும் ஒரு கடத்தல் சீனை வச்சு காமெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க டேங்க்ல கடத்தல. இவனுங்க அந்த வில்லனோட கொஞ்சம் ரண கொடூரமான வில்லனுங்க போல இருக்கு. இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஹீரோயினை கடத்தி கொண்டு போய் விறகு கட்டெல்லாம் போட்டு எரிச்சு விட்டலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. கொண்டு வர சொல்லுங்கடா, கொளுத்திடலாம். ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. அதுலயும் வில்லனுங்கெல்லாம் இப்ப ஏற்பட்ட பெரிய பெரிய சம்பவத்தெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னா ஒரு சின்ன தடயம் கூட இல்லாம பண்ணணும் தானே யோசிப்பாங்க. ஒன்னு அவங்களே குழி தோண்டி புதைச்சு விட்டு போயிடுவாங்க, அப்படியே எரிக்கணும்னா கூட 4 விறகு கட்டையை அவங்களே எடுத்து போட்டு எரிச்சிட்டு போகணும் தானே பார்ப்பாங்க. ஆனா இவங்க விறகு கட்டை பெட்ரோல் எல்லாம் வெளியே ஆர்டர் பண்ணி வர வைக்கிறாங்க. என்னையா இது? யோ ஆள் அவுட்டியா, எரிக்கிறதுக்கு தான் இங்க விறகு கொண்டு வர சொன்னோம். அந்த மனுஷன் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாப்புல. இவனுங்களெல்லாம் பார்த்தா வில்ல பைப்புல மாதிரி தான் இருக்குது, இந்த புள்ள இன்னும் உசுரோட தான் இருக்குது, எப்படியாச்சும் காப்பாத்திரலான்னு சொல்லிட்டு பெட்ரோலுக்கு பதிலாக என்ன பண்றாப்புல தண்ணி எடுத்து ஊத்தி விட்டுறாரு. யோ என்னையா பெட்ரோல் வாசனையே வரல, பெட்ரோலுக்கு பதில் தண்ணியை ஊத்திக்கிட்டு இருக்க. சார் என்னாச்சு சார்? சார் 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 வாங்க சார். சார் தெரியாம கேன் மாறிடுச்சு போல, நான் மாத்தி எடுத்துட்டு வரேன். யோ என்னையா நீ? உடனே இவனுங்க யோ என்னைய தண்ணி எடுத்து ஊத்திட்டே போய் பெட்ரோல் எடுத்து வாயா அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் எடுத்து வர சொல்ல கேப்ல ஒரு சவுண்ட் கேட்டுருச்சான். எவனோ ரோட்ல போறவன் ஹார்ன் அமுக்கி விட்டான் போல இருக்கு. உடனே அதுக்கு யாராச்சும் ஒருத்தனை அமுச்சு விட்டு என்னன்னு பாருன்னு சொன்னா கூட பரவாயில்ல, மொத்த பேர் கிளம்பி போயிட்டாங்க. மீதி 3 பேர் நிக்கிறாங்க. அவங்களாச்சும் அதை நோட் பண்ணுவாங்களான்னு சொல்லி பார்த்தா திரும்பி நின்னுக்கிறாங்க. ஏதோ சத்தம் கேக்குது, என்னன்னு பாருங்க. வா வா வா. எதுக்கு இதை உட்காந்து பாக்குறீங்க? ஏதாவது ஐயனார் துணியை போட்டு பாருங்க. அந்த கேப்ல அந்த மனுஷன் எம்மா அவனை கொல்ல பாக்குறாங்க, எஞ்சி ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. அந்த நேரத்துல இந்த 3 பேர் எங்க அவங்க ஒரு ஹார்ன் சவுண்ட் கேட்டு போனாங்க. 1 மணி நேரம் ஆச்சு இன்னும் வரல. வா அந்த ஹார்ன் சவுண்ட் கேட்டு நம்மளும் போலான்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவனுங்க எல்லாம் உன்னை கொல்ல போறானுங்க, எப்படியாவது தப்பிச்சு ஓடிரு. எவ்வளவு பெரிய பூகம்பம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிரப்பா. போனவனுங்களை என்ன ஆளை காணோம், வாங்க என்னன்னு போய் பார்ப்போம். கொஞ்சம் அப்படி வாயா. என்ன வில்லனுங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கூட இல்லாம அவங்க பாட்டு எஞ்சி போயிட்டாங்க. அப்ப நம்ம மட்டும் எடுத்துட்டு போன நம்மளும் ஒரு ஹார்ன் சவுண்ட் கேட்டு போவோம்னு சொல்லிட்டு அந்த புலி கிளம்பி போயிருச்சு. ஆனாலும் பாருங்க வில்லனுங்க விடலையே, மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து அதே விறகட்டில வச்சு எரிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த கேப்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஹார்ன் சவுண்ட் கேக்குது. உடனே எல்லாரும் மறுபடியும் போயிடுவாங்களான்னு சொல்லி பார்த்தா அதான் கிடையாது. இப்பதான் சின்ன முருமலை கீழே இறக்கி விடுறாங்க. என்னன்னு சொல்லி கேக்குறீங்களா? அங்க கைய வச்சு பிடிப்பாப்ல, இங்க காலை வச்சு பிடிக்கிறாரு. என்ன கொடுமை சார் இது. ஆக மொத்தத்துல எல்லா சீரியலையும் ஃபாலோ பண்றது ஒரே ஒரு ஃபார்மட்டுங்க. எடுத்த உடனே ஹீரோ சார் வந்து காப்பாத்தனா அதுல ஒரு சுவாரஸ்யம் கிடையாது. அப்படியே ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணி மக்கள் வந்து எப்படா ஹீரோ சார் வந்து காப்பாத்துவாருன்னு ஏங்கி 50 பேரும் தூங்குற கேப்ல நம்ம ஹீரோ சார் வந்து காப்பாத்திடணுமா? இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம், இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். அடுத்ததா ரேவதி அப்படிங்கிறவங்க என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற சீரியல்ல இந்த ரேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு வழியா ஆனந்தியோடைய ஒரு முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க என்னோட பாத்துருவோம். என்ன டாக்டர் சொல்றீங்க? இது உங்க குழந்தை தானே? என்ன பேசுறீங்க? அது ஏன் குழந்தை தான். சிங்கப்பெண்ணை சீரியலை பத்தி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. அது ஊரறிஞ்ச விஷயம் தான். கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தினால அந்த புள்ள கர்ப்பமாயிடுச்சுன்ற விஷயத்தையே 1 வருஷம் கழிச்சு தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வரைக்கும் அந்த புள்ள கர்ப்பமா மட்டும்தான் இருக்குது. நம்ம தளபதி விஜயே கட்சி ஆரம்பிச்சு எலெக்ஷனை நின்று அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சிஎம்ஏ ஆயிட்டாரு. ஆனா இந்த புள்ள இன்னும் கர்ப்பமாவே இருக்கு.
எங்க குழந்தை தான். அப்பான்னு நான் தானங்க கையெழுத்து போட்டிருக்கேன். சரி, அந்த பிள்ளை கர்ப்பமா இருக்கிறதெல்லாம் ஓகேடா. இப்ப எத்தனை வருஷம்டா ஓடிக்கிட்டு இருக்கு அதை சொல்லுங்கடா. எப்படா அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறக்குன்றதெல்லாம் சொல்லுங்கடான்னு சொல்லி கேட்டா இப்போ ஒரு சின்ன ஒரே ஒரு க்ளூவை மட்டும் கொடுத்துருக்காங்க. சின்னதா இதுல சிங்கப்பெண்ண சீரியல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சின்னதா ஒரு லாஜிக் கூட எங்கேயும் உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து எடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்ப டாக்டர் கிட்ட செக்கப்புக்கு போகும்போது அந்த டாக்டர் கரெக்டா கண்டுபிடிச்சிச்சு. இல்லையே, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பிரெக்னன்ட் மாதிரி தெரியலையே, கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே நீ பிரெக்னன்டா இருக்கியே அப்படிங்கறத கரெக்டா சொல்லிட்டாங்க. உங்க கல்யாண தேதிக்கும் நீ கர்ப்பமா இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கிட்ட தேதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அதான் கேள்வி எழுப்புது. அடப்பாவீங்களா, இப்பதான் இதையே கண்டுபிடிக்கிறீங்களா? 4-5 வருஷமா பிரெக்னெண்டா இருக்கிறதுலாம் அந்த மனுஷன் கண்ணுக்கு தெரியல. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரெக்னெண்டா இருந்த மட்டும் கரெக்டா போட்டு உடைச்சு விட்டாங்களாமா. சரி, இப்ப ஃபைனலா அந்த புள்ள எத்தனை மாசம்டா அத சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க காமிச்ச அந்த மாசம் எந்த மாசம் தெரியுமா? சார், இது உங்க வைஃபோட ஃபார்ம். 4 வருஷமா பிரெக்னெண்டா இருந்ததுக்கு இப்பதான் 4 மாசம் அப்படின்னா மீதி ஒரு 5 மாசத்தை கடக்கிறதுக்கெல்லாம் எப்படியும் ஒரு 4-5 வருஷம் ஆயிரும் போலயடா. அதாவது கயல் சீரியல்ல வந்து தேவிக்கு டப் கொடுத்துருவாங்க போலயே. தேங்க்யூ. அடுத்த சார்விக் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, அன்னம் அண்ட் செல்லமே செல்லம் அப்படிங்கிற சீரியலுடைய மகா சங்கமம் போயிட்டு இருக்கு போல இருக்கு. அதுல மனசாட்சியே இல்லாம ஒரு படத்தை எடுத்து அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வாங்க அது என்ன படம்ன்றத நானே சொல்றேன். சொல்லு. நீங்கள் கற்பனையிலேயும் எதிர்பார்க்காத கதைக்களம். முன்னாடிலாம் அந்த படத்தை காப்பி அடிச்சு அப்படியே எடுத்தாங்க, இந்த படத்தை ஈடிச்சாங்க காப்பி அடிச்சாங்கன்ற மாதிரி எக்கச்சக்கமான கண்டென்ட்லாம் வருமே. கொஞ்ச நாளா அந்த மாதிரி கண்டென்ட்லாம் காணமே. ஒருவேளை திருந்திட்டாங்களோ அப்படின்னு நினைச்சேன். நாங்களா திருந்துவோன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு படத்தை எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன படம்ன்றத நீங்களே பாருங்க. சின்ன திரையில் மீண்டும் ஒரு பிரம்மாண்டம். எங்க இருக்க நிலா? தொடரும் பதட்டமான சூழ்நிலையில் வெள்ளித்திரைக்கு இணையான திக் நிமிடங்கள். நிலாக்காக நான் இறங்குறேன். உச்சகட்ட பரபரப்பில் சார், நான் இறங்குறேன் சார். பொறுமையா போய் குழந்தை எப்படியாவது பிடிச்சிரு. என்னமோ இவனுங்களே சொந்தமா யோசிச்சு ஏதோ ஒன்று எடுத்துதா கூட பரவாயில்ல. காப்பி அடிச்சு எடுத்து வச்சிருக்கிறது என்னமோ மஞ்சுமல் பாய்ஸ் தான். ஆனா அதுக்கு ஒரு ப்ரோமோ போட்டு அதுக்கு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணி எப்படா உங்களால மட்டும் இப்படிலாம் முடியுது? இரு கதாநாயகிகளின் ஒரு போராட்டம். நிலாக்காக நான் இறங்குறேன். அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்க நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைப் கட் செய்திரும். சோ மீண்டும் இந்த மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சந்திக்கலாம். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை பை அண்ட் டேக் கேர்.